இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிக் பேஷ் லீக் மற்றும் SA20, ILT20 இந்த மாதிரி லீக் ஸ்டேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் வந்து இப்போ முடிய போகுது கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SA20யும் ILT20யும் இருக்குது. ஸோ எதனால் லீகை பற்றி பேசுகிறேன்னா, ஸோ இந்த லீகில் வந்து நம்ம சிஎஸ்கேன் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ பிபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஓவர்டனும் நேதன் எலிஸும் இருக்காங்க. SA20யில் நம்ம டெவான் கான்வே மற்றும் பத்திரனா இருக்காங்க. அதுக்கப்புறம் ILT20யில் சாம் கரன் இருக்காங்க. ஸோ இவங்களோட ரீசன்ட் மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்திரனா மற்றும் சாம் கரனோட ரீசெண்ட் மேட்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். ஸோ சாம் கரனோட ரீசெண்ட் 2வது மேட்ச் ILT20யில் அவளோட 2வது மேட்ச்சில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர் இன்னிங்ஸ் ஆடினார்னு தான் சொல்லலாம். 42 ரன் அடிச்சிருந்தார். பவுலிங்கில் ஃபண்டாஸ்டிக் பவுலிங், மேட் இன் ஓவர் ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஒரு வேறு மாதிரி பவுலிங்கும் போட்டுட்ருக்காருன்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு பவுலிங் பேச்சு இருந்தனால செம்மையாக போட்டிருந்தார். ஃபஸ்ட் மேட்ச்சில் அடி வாங்கினார். அதை பற்றி ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 50 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 37 பாலில். ஸோ மேட்சும் ஜெயிச்சு கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஒரு இம்பார்ட்டண்டான இன்னிங்ஸ் ஆடி. ஆனால் பவுலிங்கில் பார்த்தாருன்னா இந்த அளவுக்குலாம் பெருசாக எஃபெக்டிவாக இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பவுலிங்கில் அடி வாங்கினார் தான் சொல்லுவாங்க கைஸ். ஸோ பயங்கரமாக அடி வாங்கினார் பவுலிங்கில் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணான்னா பொறுமையாக ஆடி கொடுத்து ஃபினிஷும் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம். பவுலிங்கில் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது சாம் கரனை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங்கு இன்னொருத்தர் இருக்கார், அதுதான் பத்திரனா. ஸோ பத்திரனா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சரியாக அடி வாங்கினார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பத்திரனா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் சரியில்லை. ஏன்னா நிறைய ரன்ஸ் 40 ரன்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணார். ஸோ செகண்ட் மேட்ச் ஓரளவுக்கு மெச்சூரான இது தான் சொல்லலாம். ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஆனால் 30 ரன் கன்சிடர் பண்ணியிருந்தார். ஒரு எக்கனாமி 8 பர் இது வச்சுருந்தார். ஸோ ஓரளவுக்கு ஓகே தான். இவர் போகிற பேஸுக்கு பயங்கரமாக ரன்ஸ் கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ நம்ம டீமில் இருக்கும்போது விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கணும். ஏன்னா SA20 கிரவுண்டில் வந்துட்டு பயங்கரமாக விக்கெட் டேக்கிங் கிரவுண்ட்ஸ் தான். ஸோ அது இல்லாமல் பவுலிங் பிச்சர்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணலான்னா எப்படி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவரோட ரீசெண்ட் மேட்சஸ் வர இம்ப்ரூவ் பண்ணிப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வர எல்லா மேட்சஸும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வேறு மேட்சஸ் இருக்குது. நேதன் எலிஸ் பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு இருக்குது பிக் பேஷில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரனா வந்து SA20 மேட்சஸ் இருக்குது. டெவான் கான்வே ஆடுவார். ஸோ டெவான் கான்வே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்கிறேன். சாம் கரனுக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்குது. ஸோ ILT20யில். ஸோ நம்ம சிஎஸ்கேன் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி மேட்ச் இருக்குது. ஸோ எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் வந்து நாளைக்கு வீடியோவில் போடுறேங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி நான் அப்டேட்ஸ் போடுவேன். ஸோ இனிமேல் வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணாமல் போடுவேங்க. ஸோ நம்ம சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிச்சப்படி